சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். அடுத்ததாக மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னையின் மிக பழமை வாய்ந்த பிராட்வே பேருந்து முனையம் இன்று முதல் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள மாற்று ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சாலமன் வழங்கும் தகவல்களை நாம் பார்க்கலாம். சென்னையின் முக்கிய அடையாளமாக திகழ்ந்து வரக்கூடிய இந்த பிராட்வே பேருந்து முனையமானது இன்று முதல் செயல்படாது என போக்குவரத்து கழகம் சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிராட்வே பேருந்து முனையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக இங்கு நடைபெற இருப்பதால் இந்த பேருந்து முனையமானது இன்று முதல் செயல்படாமல் இருப்பதாக போக்குவரத்து கழகம் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கு பதிலாக தற்காலிகமாக 2 இடங்களில் போக்குவரத்து செல்வதற்காக பேருந்து முனையமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தீவுத்திடல் மற்றும் ராயபுரம் ஆகிய பகுதிகளில் 2 பேருந்து முனைகளானது அறிமுகம் செய்யப்பட்டு இன்று முதல் அங்கிருந்து பேருந்துகள் கிளம்ப இருப்பதாகவும் போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதலே அந்த 2 பூக்கடை மற்றும் தீவுத்திடல் ஆகிய பகுதிகளில் தற்காலிகமாக பேருந்து முனையங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை இங்கிருந்து பேருந்துகளானது அந்தந்த வழித்தடங்களுக்கு சென்று வருகிறது. போக்குவரத்து கழகம் சார்பில் பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த ராயபுரம் பேருந்து முனையத்திலிருந்து, அதாவது பீச் ஸ்டேஷன் வழியாக அண்ணா சாலை மற்றும் EVR சாலை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் அந்த வழியாக சென்று சரியாக அந்த ராஜா அண்ணாமலை மன்றம் அருகே அந்த பேருந்தானது நிற்கும். அங்கிருந்து பேருந்து பயணிகள் அந்த பேருந்துகள் மூலமாக ஏறி இறங்கி அந்தந்த வழித்தடங்களை அவங்க செல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று இறங்கலாம் என போக்குவரத்து கழகம் சார்பில் ஒரு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக செயல்படக்கூடிய இந்த பேருந்துகள் அங்கிருந்து செயல்படுகிறது. அதே போல காமராஜர் சாலை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த தீவுத்திடல் பேருந்து முனையத்திலிருந்து சென்று வருவதாகவும் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த பேருந்துகள் இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு வழித்தடங்கள் மூலமாக தாங்கள் நினைத்த இடங்களுக்கு செல்லலாம் எனவும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு, முக்கியமாக அண்ணா சாலை வழியாக இந்த 11, 21, 26, 52, 56 உள்ளிட்ட பல்வேறு பேருந்துகள் இந்த வழித்தடங்கள் மூலமாக பாரிஸில் இருந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து கழகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் EVR சாலை வழியாக செல்லக்கூடிய 50, 101 CT பேருந்துகள், 101X ஆகிய பேருந்துகளும் இந்த ராயபுரம் முனையத்திலிருந்து கிளம்ப இருப்பதாக போக்குவரத்து கழகம் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. காலையில் இருந்தே பயணிகள் பலரும் இந்த 2 தற்காலிக பேருந்து முனையத்திற்கு சென்று அவர்கள் தங்களது செல்வதற்கான அந்த பேருந்துகளில் ஏறி அவர்கள் சென்று வருகின்றனர். பொதுமக்கள் எந்த விதமான சிரமமும் இன்றி செல்வதற்காக போக்குவரத்து கழகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக தன்னார்வலர்கள் சென்று அவர்களுக்கு எந்த பகுதிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என பேருந்து எண்ணுடன் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமின்றி பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் செல்வதற்காக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் கண்டக்டர்களும் எங்கு பேருந்து நிற்கிறது என அவர்கள் கூறுகிறார்கள். இதனால் பொதுமக்கள் அவரவர்கள் செல்லக்கூடிய வழித்தடங்களில் அவர் சென்று வருவதாக ஒரு காட்சிகளானும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இந்த முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த பிராட்வே பேருந்து முனையத்தை சுற்றிலும் கடை வியாபாரிகள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பிராட்வே பேருந்து முனையமானது எடுப்பதால் அவர்களுக்கு ஏதேனும் வாழ்வாதாரம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். இதனால் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காகவும் அங்கு போக்குவரத்து காவலர்களும் நியமிக்கப்பட்டு அந்த வழித்தடங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் செல்வதற்கு வழிவகை செய்து வருகின்றனர். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.